ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போ நம்ம பகுதி ஆ இலக்கியத்தில் நாட்டுப்புற பாட்டும் சித்தர் பாடல்களும் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம நாட்டுப்புற பாடல்கள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நாட்டுப்புற பாடலின் தந்தை ஜேக்கப் கிரீம்ஸ். நாட்டுப்புற பாடலின் தந்தை ஜேக்கப் கிரீம்ஸ். இதை நாட்டுப்புற பாடலில் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை தாளில் எழுதி கையால் எழுதி அதை ஞாபகம் வச்சு அப்படி பாட மாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க பாடினாங்கன்னா அதை ஞாபகம் வச்சு அப்படியே திருப்ப பாடுவாங்க. அதனால அது வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்கள் நிலைத்த அமைப்பு உடையன இல்லை. அது நிலையாக கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பாடுவாங்க, ஒவ்வொரு கருத்தை வச்சு. நிலைத்த அமைப்புடைய நாட்டுப்புற பாடல்கள் வகையை பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைத்த அமைப்புடைய நாட்டுப்புற பாடலுடைய வகை பிசி. அந்த பிசியை விடுகதையை தொல்காப்பியர் பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தொல்காப்பியர் தான் விடுகதையை தான் பிசி அப்படின்னு சொல்லுவார். ஏறு தழுவுதல் குறித்து கூறும் ஒரே சங்கநூல் கலித்தொகை. ஏறு தழுவுதல் குறித்து கூறும் ஒரே சங்கநூல் கலித்தொகை. நாட்டுப்புற பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க யாருன்னா 2 பேர், இளங்கோவடிகள், மாணிக்கவாசகர். முக்கியத்துவம் கொடுத்தவங்க யார்? இளங்கோவடிகள், மாணிக்கவாசகர். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் வாய்மொழி இலக்கியம் என்பர். அப்புறம் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா சு.சக்திவேல். நாட்டுப்புற பாடல் வகையை மொத்தம் 7 வகையாக பிரிக்கிறாங்க. தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், தொழில் பாடல், சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல், வழிபாட்டு பாடல், ஒப்பாரி பாடல். அப்புறம் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூல் எழுதினவர் யார்? சு.சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு நூல் எழுதினவர் யார்? சு.சக்திவேல். இது 6th புக்கில் இருக்கிற கடலோடு விளையாட ஒரு பாடல், நாட்டுப்புற பாடல். விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, இடிக்குமலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சுமெத்தை ஐலசா, விண்ணின் இடிகாணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம்மூஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா. அப்புறம் கொஞ்சம் லைன்ஸ்லாம் வரும், நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் எழுதியிருக்கேன். மூச்சடிக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. இப்போ இதில் இருக்கிற சொற்பொருள் பார்ப்போம். கதிர்ச்சுடர், கதிரவனின் ஒளி. மின்னல் வரி, மின்னல் கோடுகள். அரிச்சுவடி, அகரவரிசை எழுத்துக்கள். அடுத்தது கண்மணியே கண்ணுறங்கு. ஆராரோ ஆரிரரோ நந்தவனம் கண் திறந்து. நந்தவனம் கண் திறந்து அப்படின்னு நிறைய வரும். இது ரொம்ப முக்கியம். தங்கத்திலே தொட்டில் கட்டி, இது தந்தத்திலே தொட்டில் கட்டி, தங்கத்திலே பூழைத்து, செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ. இது முத்தேனு, சேர நாட்டுக்கு முத்தேனு. வாழை இலை பரப்பி வந்தாரை கை அமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. வாழை இலை பரப்பி வந்தோரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. அடுத்தது இந்த பாடெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்தது சொற்பொருள். நந்தவனம் பூஞ்சோலை, பார் உலகம், பண் இசை, இழைத்து செய்து. அடுத்தது தொகைச்சொற்கள். இதில் முத்தேன்னு சொல்கிறாங்களே, கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். முக்கணினா மா, பலா, வாழை. முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம். தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. இந்த தாலாட்டை எப்படி விரிவிக்கலாங்க அப்படின்னா, தாள் கூட்டல் ஆட்டு. தாள் அப்படின்னா நாக்கு, அதனால் நாவால் அசைத்து பாடுறதுனால தாலாட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் தாலாட்டு பாடல். அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் தாலாட்டு பாடல். அடுத்தது சித்தர் பாடல்கள். 11 சித்தர்கள். சித்தர் என்ற சொல் சித் என்ற வடமொழி சொல்லிலிருந்து தோன்றியது. மொத்தம் சித்தர்கள் 18 சித்தர்கள்னு சொல்லுவாங்க.
அதில் சித்தர் அப்படிங்கிற சொல் சித் அப்படிங்கிற வடமொழி சொல்லேருந்து வந்தது. நம்ம தமிழில் சித் அப்படின்னா அறிவு, சித் அப்படின்னா அறிவு அப்படின்னு பொருள். ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடுகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடுகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். மொத்த சித்தர்கள் எத்தனை பேர்னு சொன்னால் 18. அது நார்மலாக மரபு. அவங்கள பற்றின மேற்கோள் என்னென்னா, நாதர்முடி மேல் இருக்கும் நகப்பாம்பே, நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே. அப்புறம் நிறையா நடுவில் வரும் லைன்ஸு. அருமையாக இருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே. இதில் கடுவேலி சித்தர். கடுவேலி சித்தர் அவங்களோட இயற்பெயர்லாம் நமக்கு என்னன்னு தெரியல. கடுவேலி அப்படின்னா சுத்தவெளி, அதாவது பிரமத்தை கடுவேலி என்றதால் இப்பெயர் பெற்றது. அதாவது பிரமத்தை கடுவேலி அப்படின்னு சொன்னதுனால இந்த பெயர் பெற்றது. உருவ வழிபாடு இல்லாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டதுனால கடுவேலி சித்தர். மொத்தமாக 34 பாடல்கள் இருக்குது. 34 பாடல்கள் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே, பாம்பினை பற்றி ஆட்டாதே, உந்தன் பத்தினி மார்புகளை படித்து காட்டாதே. அப்புறம் நிறையா வரும். கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையிலே உன்கடம் நனையாதே, கொல்ல கொல்ல நனையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. இதில் கடம்னா உடம்பு, வேம்பு அப்படின்னா கசப்பான சொல், வீராப்புனா இருமாப்பு. ஒரு பாடல். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. இது யார் பாடினாங்கனாலும் கடுவேலி சித்தர். இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இது ரெண்டுத்தும் கேட்டிருக்காங்க. குருமுனி அப்படின்னா யாருன்னா திருமூலர். குருமுனி அப்படின்னா யார்? திருமூலர். முதல் சித்தர் அப்படின்னு யாருனாலும் திருமூலர். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. கடம்னா உடம்பு. அப்புறம் அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் மொத்த சித்தர்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருந்தாங்க. மொத்தம் 18 சித்தர்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நோட்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.